அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிமாண்டிக் அனாலிசிஸ். நம்ம ஒரு பார்ஸ் ட்ரீ டிரைவ் பண்ணோம்ல, அந்த பார்ஸ் ட்ரீயை இதுக்கு அனுப்ப போகிறோம். இந்த சிமாண்டிக் அனாலிசிஸ் பாட்டுக்கு அனுப்ப போகிறோம் ஃப்ரம் சின்டாக்ஸ் அனாலிசிஸ். அந்த பார்ஸ் ட்ரீயை நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை அனோட்டேட்டட் பார்ஸ் ட்ரீயாக அடுத்த பார்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். திஸ் வில் பி யோர் இன்புட் அண்ட் திஸ் வில் பி யோர் அவுட்புட். Semantics of a language provide meaning. இது நமக்கு தெரியும். They help interpret symbols, types, relations with each other. Okay. They judge whether the syntax structure in the source program derives any meaning. Okay. A is equal to B plus C வந்ததுன்னா அது ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரோட நாம் சில சிமாண்டிக் ரூல்ஸ் அட்டாச் பண்ணால் we will name them as syntax directed definitions சொல்லும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்ன டாஸ்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன். ஸோ என்ன ஸ்கோப்பில் இருக்குது, ஒரு வேரியபிள் லோக்கலாக இருக்கா குளோபலாக இருக்கா அதை பார்த்துக்கோ. டைப் செக்கிங் பண்ணும், அரே பவுண்ட் செக்கிங் பண்ணும். ஸோ நான் ஏ ஆஃப் 4ன்னு கொடுத்தேன்னா திஸ் இஸ் 0 to 3. அங்கே போய் நான் எங்கேயாவது ஏ ஆஃப் 5 இல்லை ஏதாவது அதே 4னே கொடுத்துருந்தா கூட இதெல்லாம் வந்து இந்த சிமாண்டிக்ஸ் பார்த்துக்கும். எனக்கு பார்க்குறப்போ ஒன்று மட்டும் தெரியுது, நமக்கு எங்கேருந்து இவ்வளோ எரர் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இவங்க பண்ணுற வேலை தான். என்னென்ன எரர் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா டைப் மிஸ்பேட்ச் காட்டி கொடுக்கும், வேரியபிள் டிக்ளேர் பண்ணலன்னு சொல்லிடும். இதை ஏற்கனவே இஃப்ன்றது ஒரு கீவேர்டு, அதை எதுக்கு நீங்கள் வேரியபிள் நேமாக வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். மல்டிபிள் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் இன் அ ஸ்கோப். ஒரே ஸ்கோப்புக்குள்ளே அந்த வேரியபிளை நிறைய இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு அதை மல்டிபிள் இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கும். அதை ஆக்சுவலி மென்ஷன் பண்ணும் தான், இட் இஸ் டிக்ளேர் மல்டிபிள் டைம்னு. ஆக்சஸிங் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கோப் வேரியபிள். ஓகே, இப்போ நான் லோக்கலில் டிஃபைன் பண்ணிட்டு அதை போய் குளோபலில் தேடினா அந்த பார்ட்டு. Actual and formal parameter mismatch. This can be actual and formal வந்து டேட்டா டைப்பால் டிஃபர் ஆகலாம், நம்பர்ஸ்னால டிஃபர் ஆகலாம். ஸோ எனி மிஸ்மேட்ச் கேன் பி ஃபவுண்ட் ஹியர். அடுத்து இதில் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், ஆட்ரிபியூட் கிராமர்னு சொல்லிட்டு. ஆட்ரிபியூட் கிராமர்ன்றது இட்ஸ் a special form of context free grammar. Okay, where some additional information are appended to one or more of its non-terminals to provide context sensitive information. Each attribute will have domain of values such as integer, float, character, string or expression. இதுதான் ஆக்சுவலி ஒரு syntax directed definition. Attribute grammar is a medium to provide semantics to CFG. CFGயை அப்படியே பார்த்தா நமக்கே புரிய மாட்டேங்குது, அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த attribute grammar அதுக்கு மீனிங் கொடுக்க தான் வந்திருக்குது. ஸோ they help specify the syntax and semantics of a particular programming language. Attribute grammar, when viewed as a parse tree, can pass values or information among the nodes. ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன், இங்கே E+T சொல்லிட்டேன். ஓகே, இந்த இடத்துல நான் டாட் வேல்யூன்னு சொல்லி ஒன்று அனுப்புகிறேன், இந்த இடத்துல நான் டாட் வேல்யூன்னு சொல்லி அனுப்புகிறேன். இது ஒன்றும் இல்லை, ஒரு பார்ஸ் ட்ரீ இருந்ததுன்னா அந்த பார்ஸ் ட்ரீக்கு ஒரு வேல்யூ எடுத்து போட்டு அனுப்புறது. இமேஜின் C is equal to A plus B, A is equal to 10, B is equal to 5, C is equal to what? இது எப்படி கண்டுபிடிப்போனா, இதை வந்து நான் இந்த இடத்துல இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க, இதை சின்னு எடுத்துக்கோங்க. இந்த பார்ஸ் ட்ரீயில் இந்த 10 இந்த 5 போட்டு 15 வந்துருச்சான்னு பார்த்து அந்த 15 இந்த ரூல்ஸ் படி இருக்கா, அது ஒரு இன்டீஜர் தானா அப்படின்றதும், அந்த 15 ஸ்டோர் பண்ணப்படுற அந்த C ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருக்கா, அது ஸ்கோப்பில் இருக்கா, எல்லா கதையும் செக் பண்ணுறது. இதுதான் வந்து attribute grammar can pass values or information. It can pass information among the nodes of a tree. Semantic attributes may be assigned to their values from their domain at the time of parsing and evaluated at the time of assignment or conditions. நீங்கள் ஒன்று கேட்கலாம், இது என்ன அடிஷனுக்கு மட்டும் கரெக்டாக வருதே, மற்ற ப்ராசஸ்க்குலாம் அது எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி தான் ரெடியூஸ் பண்ணி சிம்பிள் ஆப்ரேஷன்ஸாக மாற்றி வச்சுக்கும். இப்போ நான் x is equal to A plus B, D is equal to x plus C, y is equal to x plus D இப்படி கொடுத்தனா ஃபஸ்ட்டு இதை காம்ப்யூட் பண்ணிக்கும். இதை காம்ப்யூட் பண்ண இந்த மாதிரி அனுப்பும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ணி இது ஒரு ட்ரீயாக இருக்கும். இந்த ட்ரீயில் இதை திருப்பி உள்ளே போட பார்க்கும் இந்த வேல்யூவை. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது மாட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே போகும். சின்டாக்ஸ் டிரெக்ட் டெஃபினேஷனை பற்றி சிம்பிளாக பார்ப்போம். They are the generalization of context free grammars. Grammar symbol will have associate set of attributes. So அதோட values என்ன எல்லாமே இருக்கும். Productions are associated with semantic rules. இதில் ரெண்டு விதமான attributes வருது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா synthesized attributes. இது என்னன்னா ஒரு பர்டிகுலர் நோடோடைய வேல்யூவை வந்துட்டு அதோட சைல்ட் நோட்லேருந்து எடுக்கும்.
இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ்ன்றது இன்ஹெரிட்டன்ஸ்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நீங்கள் கம்ப்யூட் பண்ணுற நோட்னா இங்கே உங்கள் சில்ட்ரன் கிட்டேருந்து வேல்யூ எடுத்திங்கன்னா அது சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். இதே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ சிப்ளிங்ஸ் கிட்ட இருந்தோ எடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்ஸ். இதை வந்து அப்படியே கொஞ்சம் கிராமட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. அதாவது சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்டையும் இன்ஹெரிட்டட் ஆட்ரிபியூட்டையும் யூஸ் பண்ணி அந்த கிராமரை வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொடக்ஷன் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு இஎன்னா இயோடைய வேல்யூ என்ன? இப்போ இ இஸ் ஈக்குவல் டு இ1 ப்ளஸ் டீனா இ1ஓட வேல்யூ டீயோட வேல்யூ. அடுத்து இ டிரைவ்ஸ் டி ப்ரொடக்ஷன்னா இ வேல்யூவை டி வேல்யூவோட போடுறீங்க. அதுக்கப்புறம் டி இஸ் ஈக்குவல் டு டி1 இன்ட்டு எஃப்னா எஃபோட வேல்யூ டி1ஓட மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஒன்றுத்தையும் எப்படி அந்த சிமாண்டிக் ரூல்ஸ் எடுத்து அப்ளை பண்ணி இந்த ஃபார்மேட்டோடு அதை எழுதுகிறோன்றது தான் அந்த சின்டாக்ஸ் டிரெக்டட் டெஃபினிஷன்ஸ். இதில் வந்து டிபெண்டன்சி கிராஃப்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஆட்ரிபியூட் வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் டிபெண்ட்டாக இருந்ததுன்னா then the semantic rule for B must be evaluated after the semantic rule of C. B வந்து C-யை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா C-யை இவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் B-யை இவாலுவேட் பண்ண முடியும். ஏன்னா C-யோட வேல்யூவில் என்ன சேஞ்ச் நடந்தாலும் அது B அஃபெக்ட் பண்ணும். The dependencies among the nodes are depicted by directed graph called dependency graph. ஸோ சாம்பிள் தான் இது. ரூல் கொடுத்துருக்கேன். ரூல் கொடுத்தோன்னே இதில் எக்ஸ் டாட் எக்ஸும் ஒய் டாட் ஒய்யும் ஏவை டிபெண்ட் பண்ணுதுன்றப்ப ஐ எம் ஜஸ்ட் டிரெக்டிங் இட் ஹியர். ஓகே, சிமிலர்லி இட் ஹேப்பன்ஸ் ஹியர். இது வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணுதுன்றப்ப ரெண்டும் சேர்ந்து இப்படி பாயிண்ட் பண்ணுது. இவாலுவேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டோபாலஜிக்கல் சார்ட் யூஸ் பண்ணி தான் எந்த ஆர்டர் இவாலுவேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் பார்ஸ் ட்ரீ மெத்தட். பார்ஸ் ட்ரீ வர இடத்துல எப்படி வருதோ அதை பண்ணுவாங்க. அடுத்து சிமாண்டிக் ரூல்ஸ் அனலைஸ் பண்ணி அது மூலிமா இவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஆப்லியஸ் மெத்தட்ஸ்னால் சிமாண்டிக் ரூல்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு அது ஒரு ஆர்டர் போட்டுக்கும். என்ன இவாலுவேஷன் கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரீ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்ல, இந்த ட்ரீயை எப்படி இவாலுவேட் பண்ணுறது, எந்த ஆர்டரில் இவாலுவேட் பண்ணுறதுன்றதை டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்டர் தான் இவாலுவேஷன் ஆர்டர். அடுத்து எஸ் ஆட்ரிபியூட் அண்ட் எல் ஆட்ரிபியூட்டட் டெஃபினிஷன். ஒரு சின்டாக்ஸ் டிரெக்டட் டெஃபினிஷன் சிந்தசைஸ்ட் ஆட்ரிபியூட்ஸை மட்டுமே இன்வால்வ் ஆகி இருந்ததுன்னா அது வந்து எஸ் ஆட்ரிபியூட் டெஃபினிஷன். ஈச் ரூல் கம்ப்யூட்ஸ் அன் ஆட்ரிபியூட் ஃபார் த ஹெட் நான் டெர்மினல் டேக்கன் ஃப்ரம் த பாடி ஆஃப் த ப்ரொடக்ஷன். இந்த ஆட்ரிபியூட்டை வந்து எப்படி இவாலுவேட் பண்ணுவாங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச்லேயோ இல்லை போஸ்ட் ஆர்டர் ட்ரவர்ஸர்லேயோ யூஸ் பண்ணி தான் அந்த பார்ஸ் ட்ரீயை வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. இதை வந்து யூஸ்வலாக எல்ஆர் பார்சர் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஸோ பாட்டம் அப் அப்ரோச்சில் வர்றது தானே எல்ஆர் பார்சர். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எல் ஆட்ரிபியூட்டட்ன்றது பார்த்தீங்கன்னா it uses both synthesized and inherited attributes with restriction of not taking values from right siblings. Inherited attributes na I can take values from my siblings. adula na right siblings la edukka kodadundradha indha L attribute. idhula non terminal will get value from parent kitta irundhu vaangum, child kitta irundhu vaangum, left sibling nodes kitta irundhu vaangum. இது வந்து syntax directed translation nu varum. Both the terms were used together. So I am using this. அது டெஃபினிஷன்னாலும் சரி டிரான்ஸ்லேஷன்னாலும் சரி அதை அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்கன்னா டெப்த் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியோ லெஃப்ட் டு ரைட் பார்சிங் மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணுறாங்க. எஸ் ஆட்ரிபியூட் வில் பி அ சப்செட் ஆஃப் எல் ஆட்ரிபியூட்டட். காரணம் இது வெறும் சிந்தசிஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுது. இது சிந்தசைஸ்டையும் இன்ஹெரிட்டடையும் சேர்த்து யூஸ் பண்ணுது. அடுத்து டைப் செக்கிங்கில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். Type checking is purely dependent on the semantic rules of the source language. So type expressions என்னென்ன டைப்ஸ் இருக்குது அந்த லாங்குவேஜ்லன்றதை ஃபஸ்ட்டு அது எடுத்துக்கணும். ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இவாலுவேட் பண்ணுறப்ப அதில் அந்த டைப் என்னென்ன இருக்கும் அப்படின்றத இன்ஃபர் பண்ணிக்கணும். இப்படி நான் கொடுத்துட்டேன்னா இதோட டைப் என்னன்றதை அது இன்ஃபர் பண்ணணும். டைப் எரர்ன்றது இதுலேருந்து என்னால் ஒரு டைப்பே எடுக்க முடியலன்ற சிச்சுவேஷன் என்னன்னு எடுக்கணும். டைப் கன்வர்ஷன் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜஸில் யூஸ்வலாக இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு இடத்துல A = 10 போட்டிருப்போம், அதே இடத்துல A = C போட்டிருப்போம். ஸோ ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜஸில் வந்து திஸ் ஷுட் த்ரோ அன் எரர். ஏன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று தான் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைப் கன்வர்ஷன் இதில் பாசிபிளா அப்படின்றத பார்த்துக்கணும். அதை கன்வெர்ட்டும் பண்ணி கொடுக்கும் தேவைன்ற பட்சத்தில். டைப் கம்பேட்டபிலிட்டி C யூஸ் பண்ணி அரேவும் ஸ்ட்ரக்டும் உங்களுக்கு ஒரே இதில் தான் இருக்கும். பட் அதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அந்த டைப் கம்பேட்டபிலிட்டி அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது. திஸ் இஸ் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் டிபெண்டன்சி கிராஃப்ஸ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹேப்பனிங். I took only the heading from that. Okay.